பாஜகவினுடைய மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை கோவையிலிருந்து காலி பண்ணிட்டு அண்ணாமலை அந்த இடத்தை எப்படி தக்க வச்சாரோ அதே மாதிரி கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனை காலி பண்ணுறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதியில் பாஜகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும் இல்லை ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கறதுக்காகவே சரத்குமாரை வச்சு அண்ணாமலை போட்டிருக்க புதிய திட்டம் என்ன? 1998 சரத்குமார் திமுகவோட சேர்ந்து தூத்துக்குடியில் நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை மையமா வச்சு குறிப்பா கனிமொழிக்கு எதிராக அண்ணாமலை சரத்குமாரை வச்சு மூவ் பண்றதுக்கான சில வேலைகளை செஞ்சிருக்காரு. அந்த வேலைகள் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். சரத்குமார் தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகமா இருக்கட்டும், பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், இப்போ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா சரத்குமாருடைய கட்சி இணைஞ்சிருக்கு. குறிப்பாக சரத்குமாரை பாஜக உள்ள இழுத்தது காரணமே தென் மாநிலங்களில் குறிப்பாக நெல்லை பகுதியில் சரத்குமாரை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடுறதுக்காகவே இதை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல அரசியல் தகவல்கள் சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஓட்டை அறுவடை பண்றதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமாரை பாஜக பயன்படுத்த முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே யதார்த்த களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை கோவை பகுதியில் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் மாடல்னு ஒரு மாடலை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது வேற ஒன்றும் கிடையாது. காலங்காலமாக பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு கோவை பகுதி தலைவராக இருந்த ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுத்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு இன்னைக்கு கோவை பகுதியை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அண்ணாமலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது வரக்கூடிய தேர்தலில் தான் தெரியும். பாஜகவோ அண்ணாமலையோ அங்கே நேரடியாக தேர்தல் நின்று எத்தனை சதவீத வாக்கை வாங்க போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் சிபி ராதாகிருஷ்ணன் மாடலில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்ன விஷயம் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் கோவை பகுதியிலிருந்து அண்ணாமலையால் அப்புறப்படுத்தப்பட்டுட்டு இன்னைக்கு அந்த இடத்த அண்ணாமலை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அதே சேம் பேட்டர்னை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பொன்னார், அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரை அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு தனக்கு சாதகமான ஆட்களை, தான் சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய ஆட்களை, தன்னோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்ட ஆட்களை கன்னியாகுமரி குறிப்பாக இந்த நெல்லையில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லையும் தனக்கான ஆட்களை போடுறதுக்காக அண்ணாமலையினுடைய ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து விஜயதரனை கொண்டு வந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சரத்குமாரை இந்த 5 மாநிலங்களுக்குள்ள களமிறக்கி விட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அரசியல் கருத்தாக சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருதுநகர், தென்காசியாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இங்கே நாடார் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு கணிசமான பகுதியாக இருக்குது. இந்த வாக்கு வங்கியை பிஜேபி தனக்கானதாக மாற்றிக்கொள்றதுக்காகவே சரத்குமாரை அந்த இடத்துல இறக்கியிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சீனியர் லீடர்ஸ் பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்களை அங்கிருந்து காலி பண்ணிட்டு அந்த இடத்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காகவே சரத்குமார், விஜயதரணி இவங்களை இறக்கி சில கள வேலைகளை அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கிறதா தான் தகவல்கள் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சரத்குமார் பாஜக கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு அவர் கேட்கக்கூடிய சீட்டு அப்படின்னு 3 சொல்றாங்க. ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று விருதுநகர் அல்லது திருநெல்வேலி, இங்கே ஒரு சீட்டு கொடுங்க, இங்கே அவருடைய மனைவியான ராதிகாவை நிற்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சீட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் கேட்டிருக்காரு, அங்கே தனக்கு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரியும் அந்த ஆதரவினூடாக ஒரு வெற்றியை பெற முடியும், அதனால் எனக்கு கொங்கு பகுதியில் ஒரு சீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த 2 சீட்டு இல்லாமல் இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கதாக சொல்லப்படுது. அது தூத்துக்குடி கேட்கலாம், இல்லைனா வேற ஏதாவது தென் மாவட்டங்கள்லேருந்து இன்னொரு சீட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சரத்குமார் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய சீட்டினுடைய எண்ணிக்கை 3ன்னு சொல்கிறாங்க. இந்த 3 சீட்டை பாஜக அதனுடைய கூட்டணி கட்சியான சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒதுக்குமா ஒதுக்காதா அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன் அவங்க கையில் தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை பகுதியில் குறிப்பாக திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக இருக்காரு. அவருடைய தேர்தல் வேலையை ஏற்கனவே ஆரம்பித்து ஒரு அலுவலகத்தை போட்டு ரொம்ப பிஸியாக தேர்தல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மோடியை நேரடியாக பாளையங்கோட்டை பகுதிக்கு கூட்டு ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டார். அந்த மாநாடு அவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மத்திய துணை அமைச்சர்களே கூட்டு சில மாநாடுகளை போட்டிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திருநெல்வேலி பகுதியில் ஏற்கனவே பாஜக சார்பாக தன்னுடைய தேர்தல் வேலையை நயினார் நாகேந்திரன் துவங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் சீனிவாசன் அவருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஓட் பேங்க் அங்கே இருக்குது.
இந்த சூழ்நிலையில இந்த தலைவர்கள்லாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சரத்குமாரை கொண்டு வந்து அண்ணாமலை வாண்டடா இன்சர்ட் பண்றாரு. அவர் இன்சர்ட் பண்றதுடைய நோக்கம் விருதுநகர்ல வந்து சரத்குமாரை நிக்க வைக்கலாம். ஏன்னா விருதுநகர்ல வந்து சரத்குமாருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அது காமராஜர் பிறந்த மாவட்டம். ஏற்கனவே வந்து அங்கே ஒரு 12 ஏக்கரா நிலத்தில் வந்து காமராஜருக்கு சரத்குமார் வந்து நினைவிடத்தை கட்டியிருக்காரு. இன்னும் அங்கே நிறையா சமூக பணிகள்லாம் செய்கிறதுக்காக சரத்குமார் நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அந்த ஏரியாவில் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை யூகிக்கிறாரு. அதனால விருதுநகரில் வந்து சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்து சரத்குமாரனுடைய மனைவியான ராதிகாவை நிற்க வச்சு அங்கே ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து அண்ணாமலை இருக்காரு. தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அண்ணாமலையோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஆனால் அண்ணாமலையினுடைய கட்சி கட்டமைப்பினுடைய ஸ்ட்ராட்டஜி இப்பவே வெளிப்படையாவே தெரியுது. ஏற்கனவே அங்கே இன்ஃப்ளூயன்ஸான லீடர்ஸ் இருக்கும்போதே சரத்குமார் மாதிரி விஜயதரணி மாதிரி தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தன்னுடைய நேரடி ஆர்டருக்கு செயல்படக்கூடிய ஆட்களை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு சீனியர் லீடர்ஸ் அங்கிருந்து காலி பண்றதுக்கான வேலையை வந்து தொடர்ச்சியா அவர் செய்யறாரு. ஏற்கனவே இதை பல மாவட்டங்கள்ல அவர் செஞ்சிருக்காரு. அது குறிப்பா கோவையில் செஞ்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஆனா இதே சமயத்தில் நாம பார்க்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பா நெல்லை பகுதியில் திமுக மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மனோ தங்கராஜா இருக்கட்டும், இல்ல சபாநாயகர் அப்பாவுவா இருக்கட்டும், இல்ல கீதா ஜீவனா இருக்கட்டும், இது மாதிரி பல பேர் வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளா இருக்காங்க ஏற்கனவே. இது இல்லாமல் அதிமுக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மனோஜ் பாண்டியன் இப்போ ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டார். இப்போ திமுகவுக்கு அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்கோட இருக்காங்க. ஆனா அதிமுக தரப்பில் இருந்த மனோஜ் பாண்டியன் வந்து அவர் ஓபிஎஸ் தரப்புல போய் இன்னைக்கு நிக்கிறாரு. ஓபிஎஸ் நாளைக்கு பிஜேபியோட சேர்ந்து ஏதாவது சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா சுமூகமா எல்லாமே செட்டில் ஆச்சு அப்படின்னா மனோஜ் பாண்டியன் வந்து தென் மாவட்டங்களில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிமுக சார்பா பாஜகவோட கூட்டணியில் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பாஜகவினுடைய சின்னத்தில் நிற்பாரா, இல்லை ஏதாவது புது சின்னத்தில் நிற்பாரா, இல்லை ரெட்டலையில் நிற்பாரான்னு பல குழப்பங்கள் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக அந்த பகுதியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ஆதித்தனார் இருந்தார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி இருந்தார், பழனி நாடார் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேண்டிடேட் வசந்தகுமார் அவருடைய மகன் வந்து அந்த பகுதியில் வந்து தேர்தலில் நிற்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கும் அங்கே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. அதிமுகவினுடைய கேண்டிடேட்ஸ் அங்கே பலவீனமாக இருக்கிறதுனால அந்த பலவீனத்தை ஒரு பக்கம் நம்ம பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸை ஓரங்கட்டிட்டு அந்த பகுதியை தன்னுடைய நேரடியான இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள கொண்டு வரதுக்காகவே சரத்குமார் இறக்கி விடப்படுறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து பலதரப்பட்ட தரப்பிலிருந்து எழுந்திருக்கு. இதுல கூடுதலான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா சரத்குமார் வந்து திருநெல்வேலியில் நிற்க மாட்டாரு, அவர் விருதுநகர்ல ராதிகாவை நிறுத்த வைப்பாரு. இன்னொரு சீட்டு கிடைச்சா தூத்துக்குடியில டெஃபினட்டா சரத்குமார் நிற்பாரு. குறிப்பா திமுகவினுடைய கனிமொழிக்கு எதிராக அவர் நிறுத்தப்படுவாரு. எப்படியாவது கனிமொழியினுடைய ஓட் பேங்கை வந்து பிரிச்சு கனிமொழியை தோக்கடிக்கிறதுக்காக சில வேலைகளை செய்யறதுக்காக சரத்குமாரை பாஜக இறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சரத்குமார் ஒரு காலத்துல திமுக கூட்டணியோட சேர்ந்து தூத்துக்குடியில நின்னு தோத்து போயிருக்காரு. அதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக ராமராஜன் நின்னு ஜெயிச்சிருக்காரு. இப்ப ராமராஜன் முன்னாடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சரத்குமார் திமுகவுடைய பலம் இருந்துமே தோத்திருக்காரு. இப்ப திமுகவுடைய பலம் இல்லாம பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தூத்துக்குடியில் நிக்கிறாரு. அதனால அவருடைய வெற்றி அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ராதிகாவை நம்ம விருதுநகரில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம், அங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கிரியேட் பண்றாங்களே தவிர அதுலயும் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான உறுதியான தகவல் இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் இவங்களுடைய கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பா விருதுநகர்ல வந்து ஒரு சீட்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஒன்னு மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்களுடைய மகனான துரை வைகோவுக்கு வந்து அங்க ஒரு சீட்டு கிடைக்கலாம், இல்ல காங்கிரஸ் சார்பா மாணிக் தாகூர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா காலங்காலமா அந்த பகுதியில் குறிப்பா அந்த விருதுநகர் பகுதியில் வந்து மதிமுகவோ இல்ல காங்கிரஸோ வந்து ஒரு தொடர் வெற்றியை வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால ராதிகாவை வச்சு அவங்களுடைய திரைத்துறை முகம் இல்ல சின்னத்திரை முகம் இதை பயன்படுத்தி அது மட்டும் இல்லாம ஏதாவது கேஸ்ட் பேஸ்ட் ஓட்டை பயன்படுத்தி விருதுநகரை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவோ ராதிகாவோ நினைக்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் தெளிவா தெரியும். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை எடுத்து பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பே இல்ல. ராதிகா வந்து படுதோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தேர்தல் முடிவுகளுடைய ரிசல்ட் அனாலிசிஸ் சொல்லுது. அப்போ ஒட்டுமொத்தமா சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவினுடைய இணைஞ்சதனுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு அப்படின்னா இந்த தேர்தலில் வாக்கு வாங்கி வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போற எண்ணம் இதுல இல்ல. முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை வந்து ஓரங்கட்டிட்டு அங்க ஏற்கனவே வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கிற மாதிரி தன்னோட கைப்பாகையான ஆட்களை கொண்டு வந்து உள்ள வச்சு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாஜகவுக்குமான இறுக்கமான தலைவரா தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காகவே ஒரு சில ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை செய்கிறார் அப்படிங்கறதான் கருத்தா முன்வைக்கிறோம்.